வா 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 வா. கண்ணே, என்னவாயிற்று? நந்தா, யார் யார் அது? நீங்கள் வாசுதேவ சகோதரா, நீங்களா? வணக்கம். சகோதரரே, அதிசயமாக உள்ளது சகோதரா. நீங்கள் இங்கே வருகை புரிந்ததும் குழந்தை அழுகையை நிறுத்திவிட்டது. குழந்தை பிறந்த அந்த நல்ல வேளையில் நீங்கள் வாழ்த்தை கூறி மகிழ்ச்சி அளிக்க வந்துள்ளீர்களா? வாசுதேவர் சகோதரா, கொடூர அரசன் கம்சன் உங்களையும் தேவகி மன்னியையும் சிறைபிடித்ததாக கேள்விப்பட்டேனே. இப்பொழுது அவன் உங்களை விடுவித்து விட்டானா? ஆமாம். என்ன தனியாக? தேவகி மன்னி எங்கே? இந்த பச்சிளம் குழந்தை இது யார்? நந்தா, எனது சகோதரரே, இவன் எனக்கும் தேவகிக்கும் பிறந்த 8வது குழந்தை. இந்த புனித குழந்தையை பற்றிதான் அன்று அசரீரி கூறியது சகோதரரே. இவன் பிறந்த நாள் முதல் துவண்டு கிடந்த எங்கள் வாழ்க்கை அதிசயம் நிறைந்ததாக மாறிவிட்டது சகோதரா. கம்சனின் சாபத்தினால் யமுனையை கடந்து கோகுலத்திற்குள் அவனால் நுழையவே இயலாது. அதனால் எங்களின் குழந்தையை நீ வளர்க்க வேண்டும் நந்தா. உனது சகோதரன் உன்னை நம்பி வந்துள்ளேன். என் வேண்டுகோளை நிறைவேற்று. இந்த குழந்தையை காப்பாற்றுங்கள் நந்தா, காப்பாற்றுங்கள் நந்தா. நீங்கள் கூறியது சரிதான் சகோதரா. இந்த குழந்தை புனிதமானவன். ஆனால் சகோதரா, அந்த துஷ்டன் கம்சனுக்கு தேவகி மன்னி கர்ப்பிணியாக இருந்தது நன்றாக தெரியும். சிறைக்கு வருபவன் அங்கு குழந்தை இல்லாததை அறிந்தால் என்ன? எங்களை கொன்று விடுவானா? கொல்லட்டும். அப்பொழுது கூட நாங்கள் மகிழ்ச்சியாக இறந்து போவோம். அந்த கொடிய கம்சன் காலனிடம் இருந்து எங்களின் மகன் பாதுகாப்பாக வளர்வானே. சரி நந்தா, இப்பொழுது இந்த குழந்தையின் பாதுகாப்பும் எங்களது நம்பிக்கையும் உங்கள் கரங்களில் உள்ளது நந்தா. நான் விடை பெறுகிறேன் நந்தா. தேவகி எனக்காக காத்து கொண்டிருப்பாள்.